ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு கஷ்டம் வரும்போது அழுதுக்கலாம். லைஃப்ன்றது வந்து நிலையானது கிடையாதுல்ல. சந்தோஷம் இருந்துச்சுன்னா உனக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுங்க, நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ரெண்டும் உங்களால் தானே வருது. அது ஏன் வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து நம்ம என்ன ஆட்டோ பைலட் மோடில் வந்து சில சமயம் போய்டும் தெரியுமா? வீட்டில் வந்து ஏறி உட்காருவோம், கரெக்டாக ஆஃபீஸில் போய் நிற்போம். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். நடுவில் எப்படி வந்தோம், எந்த வழியாக வந்தோம் எதுவுமே நமக்கு தெரியாது. நடுவில் யார் நம்மளை கிராஸ் பண்ணி போனால் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து இன்றைக்கி இந்த வழியில் போனீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வழியில் போய் பாருங்க அப்படின்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன புக் வந்து பார்க்க போகிறோன்னா, கோபிநாத், நீயா நானா கோபிநாத் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து எழுதின ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்ற புக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்களா? ஸோ கவர்லேயே வந்து கோபிநாத் சார் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ப்ளீஸிங் இந்த புக்கை வாங்காதீங்க, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து தான் வந்து என்னென்னா இந்த புக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்க. டவுனானா ஏன் வந்து நான் கஷ்டப்படுறேனே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வந்து புக் வந்து ஓகேவா? ஸோ வந்து இப்போ நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் வந்து நான் இதை அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கல. சரி, இந்த புக் வந்து ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ இருந்துச்சா, சரி அதனால தான் வந்து இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் வந்து எடுத்து படித்தேன். சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு படிக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஆமாம்ல நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் ஃபீல் பண்ணுறோன்னே தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய குட்டி குட்டி வந்து லைஃப்குள்ளார வந்து டெஃபினேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த புக் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து படித்து முடிச்சிட்டேன். புக்கோட பேஜஸ் வந்து 112 பேஜஸ் கிட்ட வருது. 2 ஹவர்ஸில் படித்து முடிச்சிடலாம். ஈஸியான தமிழில் நல்லா வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட கொஞ்சம் ஜாலியாக தான் வந்து புக் வந்து அப்படியே ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அவசரமாக ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க, சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஒரே ரூட்டில் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து வேலைக்கே போய்கிட்டு இருக்கும்போது என்னென்னா, நம்ம என்ன ஆட்டோ பைலட் மோடில் வந்து சில சமயம் போய்டுவோம் தெரியுமா? வீட்டில் வந்து ஏறி உட்காருவோம், கரெக்டாக ஆஃபீஸில் போய் நிற்போம். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். நடுவில் எப்படி வந்தோம், எந்த வழியாக வந்தோம் எதுவுமே நமக்கு தெரியாது. நடுவில் யார் நம்மளை கிராஸ் பண்ணி போனால் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து இன்றைக்கி இந்த வழியில் போனீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வழியில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி போகும்போது என்னென்னா, நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம், புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் வந்து இந்த உலகத்தை வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரே ரூட்டில் டெய்லி போகும்போது அப்படி இருக்காதுல்ல. வந்து ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஏழையாக இருந்தீங்கன்னா அதில் வந்து இப்போ எனக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இல்லை பணக்காரனாக இருக்கிறவங்க வந்து என்னென்னா என்கிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறதுனாலையும் தான் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க அதுவாகவே வந்து மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டும் இதில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஏழை பக்கமும் போக முடியாமல் பணக்காரவங்க பக்கமும் போக முடியாமல் அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குல்ல. ஸோ அதையும் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100 கோடி கிடைக்குதுன்னு வைங்களேன். 100 கோடியில் நீங்கள் வந்து என்ன செலவு பண்ணுவீங்க? உங்களால் வந்து ஒரு கார் வாங்க முடியுமா? இல்லை வந்து ஒரு பங்களா வாங்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன நினைப்பீங்க? சரி வந்து எனக்கு நகை வேணும். ஸோ ஓகே, நகையும் வாங்கிட்டீங்க. அப்புறம் என் கடன் எல்லாத்தையும் அழைச்சிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, உங்களோட தேவையை வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சுருக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. பணக்காரவங்க மாதிரி யோசிங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா, பணக்காரவங்க வந்து ஏன் இன்னும் பணக்காரவங்க ஆகிக்கிட்டே போகிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட மணியை வந்து மேனேஜ் பண்ண தெரியுது. ஸோ நம்மளோட ஏழையாக இருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து இப்போ என்னென்னா, எனக்கு வந்து ஒரு வீடு வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் நகை வேணும், என்னோட கடன் எதுவும் இல்லாமல் இருக்கும், இவ்வளோ தான் என்னோட பேசிக் நீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காதீங்க. இன்னும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு 100 கோடி கிடைக்குதுன்னா, அந்த 100 கோடியை வச்சு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுவேன்? ஏன் ஏழையாக இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் தான் வேணும்னு தான் கனவு காணணுமா? ஏன் அதுக்கு மேலே வந்து கனவு காணக்கூடாதா? இப்போ 100 கோடி கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கனவு தான் ஒரு டைம் கண்டு பாருங்களேன். அப்படி கனவு கண்டா உங்களை என்ன போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் புக்கில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்மளாம் ஒரு டைம் நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளா இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா, ஐயோ நான் வந்து இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் குண்டாக இருக்கேன்னா இவ்வளோ குண்டாக இருக்கனே இவ்வளோ குண்டாக இருக்கனேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்த்து இப்போ நான் ஒல்லியாகணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒல்லியாகலாம்.
குண்டாகணும்னு ஆசைப்பட்டாலும் குண்டாகலாம். அது வந்து என்னன்னா, இப்ப நான் இருக்கிறத வச்சு நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதுபடி வந்து ஆ நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும்னே நமக்கு தெரியாதப்ப, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லைஃப்ப வாழ முடியும்? நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கேட்க முடியும்? ஸோ அத தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன வேணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுபடி உங்களோட லைஃப்ப வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போங்க. நீங்க ஆசைப்படுற லைஃப் ஒரு 5 வருஷத்துலயோ, 10 வருஷத்துலயோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. அத ஏன் இப்போலேருந்தே வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லாம, நான் இப்போலேருந்தே சந்தோஷமா என்னோட ஒரு ஒரு நாளையும் நான் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு, எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ப நான் கொண்டுட்டு போறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தினம் தினம் அழுதுட்டு, புலம்பிட்டு இல்லாம, நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ வந்து எப்படின்னா, நான் வந்து அழுறதுனால எதுவுமே மாறப்போறது கிடையாது. ஸோ நான் எதுக்கு வந்து அழணும்? நான் வந்து சந்தோஷமா இப்போ வந்து ஒண்ணு வந்து சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு வந்து நான் அதிகமா சிரிச்சுட்டேன். அதனால நான் வந்து நாளைக்கு வந்து அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும், அழறதுக்கும் ஏன் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்க? இன்னைக்கு நான் வந்து நாளைக்கு நான் சோகமா இருக்கேங்கிறதுக்காக இப்ப நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷமா இருங்க. நாளைக்கு கஷ்டம் வரும்போது அழுதுக்கலாம். லைஃப்ன்றது வந்து நிலையானது கிடையாதுல்ல. சந்தோஷம்னு இருந்துச்சுன்னா, உனக்கு கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுங்க, நாளைக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. 2ம் உங்களால தானே வருது. அது ஏன் வந்து 2த்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும்? நெறையா குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். கோபிநாத் சாரோட வாழ்க்கையில நடந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ வந்து அவங்க வந்து வேற எக்ஸாம்பிள்ஸ் கொண்டுட்டு வரதா இருக்கட்டும், ஆக்டர்ஸோடது, சயின்டிஸ்ட்டோடது, அப்புறம் சில வந்து அவங்க தெரிஞ்சவங்க சுத்தி உள்ள இடத்துல நடந்தது, அந்த மாரிலாம் நெறைய குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் புக் மாரி இருக்கும்ல. நம்ம வந்து ஏதோ நெனச்சு வந்து என்ன பண்றோன்னே தெரியாம, மனசு ஏதோ ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் இதுல டெஃபினிஷன் இருக்கும். மனசு ஏதோ ஒரு மாரி பண்ணுது. ஆனா என்ன பண்ணுதுன்னே தெரியலன்னா, ஃபர்ஸ்ட்டு உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் தான் அது ஏதோ மாரி இருக்கு, எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த புக் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரத்துல படிச்சு முடிச்சாச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஃபீல் குட்டா வேணும். என்ன பண்றோன்னே தெரியாம இருக்கோம். ஆ இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆம்பிஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தீங்கன்னா, இந்த புக் வந்து வாங்கி படிங்க. 112 பேஜஸ் கிட்ட தான் வருது. ஸோ நான் வந்து படிச்சுட்டேன். நல்லாயிருக்கு. ஸோ வந்து இதே மாரி நெறையா மோட்டிவேஷன் புக்ஸ், அப்புறம் எல்லா ஜானர்ல உள்ள புக்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்டு யாராச்சும் இந்த மாரி மோட்டிவேஷன் புக்கா தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த புக்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்கி படிக்க சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.